மது மற்றும் கஞ்சா போதையில் மனைவியை அடித்து வந்த கணவனை ஊசி போட்டு கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் சஞ்சீவ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் குணா சுலோச்சனா தம்பதி. குணா ஆட்டோ ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். தாய் காமாட்சி மற்றும் சுலோச்சனாவுடன் ஒரே வீட்டில் வசித்து வரும் குணா மது மற்றும் கஞ்சாவுக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. இதனால் தினமும் போதையில் இருவரையும் தாக்கி வந்திருக்கிறார். இந்த நிலையில் மது போதை காரணமாக குணா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார். இது தொடர்பாக தகவல் கிடைத்த போலீசார் குணாவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். பிரேத பரிசோதனை முடித்து குணாவின் உடல் சுலோச்சனாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குணாவின் உடலை பார்த்து கதறி அழுது அவருக்கு இறுதிச் சடங்கை நடத்தி முடித்திருக்கின்றனர். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக பிரேத பரிசோதனையின் முடிவில் குணா தற்கொலை செய்யவில்லை என்றும் உடலில் காயம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குணாவின் மனைவி சுலோச்சனாவை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் தினமும் குணா போதையில் இருவரையும் தாக்கி வந்ததால் கணவனை கொல்ல திட்டமிட்டிருக்கிறார். சம்பவத்தன்று இரவு குடும்ப உறுப்பினர் விஜயகுமார் உட்பட 2 திருநங்கைகள் வீட்டிற்கு அழைத்து வந்து இருக்கிறார் காமாட்சி. மது போதையில் கிடந்த குணாவின் உடலில் மூவரும் சேர்ந்து காலியான ஊசியை உடலில் செலுத்தியுள்ளனர். பின்னர் குணாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கொலைக்கு உடந்தையாக சுலோச்சனா, காமாட்சி மற்றும் 2 திருநங்கைகள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.